இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்ட, நம்மை வழிநடத்த கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அறியாத பாதைகளிலே, இதுவரை நடந்திராத பாதைகளிலே செல்ல நேரிடும் போது நாம் பாதை தெரியாமல் தவிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும் போது நாம் பயப்படாமல் கலங்காமல் எளிதாக அந்த பாதையிலே நடக்க முடியும். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்ல வேண்டுமானால் நாம் அவரை பின் செல்ல வேண்டும். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையேயுள்ள உறவிலே நாம் சரியாக இருக்கும் போது, நாம் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் போது, அவர் நமக்கு முன் செல்ல நாமும் அவரை சரியானபடி பின்பற்ற முடியும். ஒரு சிறு உதாரணத்தின் மூலமாக இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் தனியாக இருக்கும் போது அது போய் சேர வேண்டிய சரியான இடத்திற்கு போக முடியாமல் அதே இடத்திலேயே நிற்கும். ஆனால் அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்பாக ஒரு என்ஜினை இணைக்கும் போது அந்த என்ஜினுடைய வேகத்தினால் இந்த கம்பார்ட்மெண்ட்டும் நகர ஆரம்பிக்கிறது. அந்த என்ஜினோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது இந்த கம்பார்ட்மெண்ட் சரியான இடத்திற்கு எளிதாக சென்று அடைய முடியும். மழையாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், காற்றாக இருந்தாலும் இந்த கம்பார்ட்மெண்ட் அந்த ட்ரெயின் என்ஜினோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது சரியான இடத்திற்கு சென்று அடையும். இதுபோல ஆண்டவர் நமக்கு முன் செல்லும் போது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மை ஆண்டவர் சேதமின்றி காத்து நடத்துவார். நாம் ஆண்டவரை பற்றி கொள்வதில் கவனமாக இருப்போம். எந்த பாவமோ பாரமோ நமக்கும் ஆண்டவருக்கும் இடையேயுள்ள அன்பின் ஐக்கியத்தை பிரித்து விடாதபடி நாம் கவனமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். நாம் நம்முடைய பாதையிலே பயமின்றி கலக்கமின்றி நடக்க அவர் உதவி செய்வார். விசுவாசத்தோடு மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர், அவர் என்னோடே இருப்பார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, நான் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பாதை தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கும் வேளைகளிலே எங்களுக்கு முன் செல்கின்ற ஆண்டவரை நாங்கள் உறுதியாக பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் பயப்படாதபடிக்கு கலங்காதபடிக்கு எங்களை விட்டு விலகாத, எங்களை கைவிடாத தேவனை உறுதியாக பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.